புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 27. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தந்தையை புகழ்வதை வாசிக்கின்றோம். இயேசு மனிதனாகவும் இறைவனாகவும் இருக்கின்றார். அவருடைய புகழ்ச்சி என்பது அவருடைய இறை இயல்பில் இருந்து எழுந்து அவரது மனித இயல்பின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த வெளிப்பாடு அவர் இறைவனுக்கு செலுத்துகின்ற முழுமையான நன்றியாக உள்ளது. இந்த செயல் இயேசுவுக்கு மட்டுமல்ல, எமக்கும் முக்கியமானதாகும். மனிதர்களாகிய நாம் இறை செயல்களை செய்யவோ இறைவனுக்கு செலுத்த வேண்டிய நிறை நன்றியை செலுத்தவோ இயலாதவர்கள். இறைமகனாகிய கிறிஸ்துவிலேயே இறை இயல்பும் மனித இயல்பும் முழுமையாக ஒன்றித்துள்ளன. எனவே அவர் தந்தைக்கு நிறைவான புகழ்ச்சியை செலுத்தி மனித இயல்பை உயர்த்தி வைக்கின்றார். எனவே நாமும் அவர் போல செயலாற்ற முடியும். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் என்று இயேசுவோடு சேர்ந்து செபித்தால் எமது வாழ்வில் கிடைக்கப் பெற்ற இறை ஞானத்திற்காகவும் இறை செயல்களுக்காகவும் நாமும் தந்தையை புகழ்கின்றவர்களாக ஆகின்றோம். கிறிஸ்துவோடு இணைந்த எமது புகழ் வெறும் உணர்வு பூர்வமான அல்லது மேலோட்டமான நன்றியை தாண்டி செல்கின்றது. இது தந்தைக்கு எம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் ஆராதனையாகவும் அவர் யார் என்பதையும் நம்மில் அவர் என்ன செய்கிறார் என்பதையும் அறிக்கையிடுவதாக அமைகிறது. நாம் செலுத்தும் இந்த புகழ் கடவுளை மகிமைப்படுத்துகிறது. அதே நேரத்தில் நம்மையும் மாற்றுகின்றது. மகனோடு இணைந்து தந்தையை புகழ்வதை விட சிறந்ததும் நம் வாழ்வில் அதிக பலன்களை தருவதுமான மன்றாட்டு வேறு எதுவும் இல்லை. இயேசு தந்தையை புகழ்வதற்கான காரணம் மிகவும் முக்கியமானது. அதாவது மறைத்ததற்காகவும் வெளிப்படுத்தியதற்காகவும் தந்தையை புகழ்கின்றார். ஒன்று, இறை மறையுண்மைகளை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் தந்தை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த ஞானிகளும் அறிஞர்களும் யார் என்றால், தங்களையே நம்பி தங்கள் அறிவு பலத்தில் பெருமை கொண்டு இறை மறையுண்மைகளுக்கு தங்களை மூடி வைத்திருப்பவர்களை குறிக்கின்றது. 2, குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு இறை உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார். இந்த குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் யார் என்றால், தாழ்ச்சியுள்ள திறந்த மனதுள்ள நம்பிக்கையுள்ளவர்களை குறிக்கின்றது. இவர்கள் கடவுளையே முழுமையாக சார்ந்திருப்பவர்கள். குழந்தை உள்ளம் கொண்டிருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் அல்ல. உண்மையில் அதி உயர்ந்த ஞானத்தை கொண்டவர்கள் இவர்களே. இறை ஞானத்தை புரிந்து கொள்வதிலேயே உண்மையான அறிவாற்றல் அடங்கியுள்ளது. இந்த ஞானம் நம்பிக்கை என்ற கொடையில் இருந்து புறப்படுகின்றது. அந்த நம்பிக்கை ஆழமான புரிதலுக்கு ஆன்மாவை இட்டுச் செல்லுகின்றது. புனித அகுஸ்தீனார் அழகாக கூறுவார்: புரிந்து கொள்வது நம்பிக்கையினால் கிடைக்கும் பரிசாகும். எனவே புரிந்து கொள்வதற்காக நம்புவதற்காக புரிந்து கொள்ள தேடாதே. தாழ்ச்சியான திறந்த நம்பிக்கை நிறைந்த உள்ளம் முதலில் வர வேண்டும். அங்கிருந்துதான் ஞானம் மற்றும் புரிந்துணர்வின் கொடைகள் அருளப்படுகின்றன. இந்த உண்மைகளையே இயேசு
இவற்றை என்று குறிப்பிடுகின்றார். அவை ஞானமும் புரிதலும் என்ற மறை உண்மைகளாகும். இவை பெருமை கொண்டவர்களுக்கும் தன்னிறைவு கொண்டவர்களுக்கும் கிடைப்பதில்லை. மாறாக ஆன்மீக குழந்தைத்தனத்தின் எளிமையோடும் நம்பிக்கையோடும் தந்தையிடம் வருபவர்களுக்கே அருளப்படுகின்றது. செபம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் என்று மகனோடு சேர்ந்து உம்மை புகழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.